திமுக கட்சிக்காரர்களுக்கு சாராய ஆலை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதுக்கு அந்த பக்கம் இருந்து ஏன் உங்களுக்கு லாட்டரி வியாபாரம் இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த லாட்டரி வியாபாரம் வித்த காசுல நீங்க 900 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கலையா அப்படின்னு அவர் கேட்க, இல்ல அது உங்க மாமனார் தான் கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அவர் சொல்ல, அது உங்க அப்பா கிட்ட தான் கொடுத்தாரு, நீங்க வீட்டுல போய் கேளுங்க இவர் சொல்ல, இப்படி ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டாரு ஆதவர்ஜுனா. உண்மையிலே நான் லைட்டா ஷேக் ஆயிட்டேன். எனக்கு எந்த தொழில்களும் கிடையாது, எந்த நிறுவனமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சட்டசபையில் வைத்து சட்டப்பேரவை தலைவர் முன்பு மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. எந்த தொழிலுமே இல்லாத ஆதவர்ஜுனா அவர்கள் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. எனக்கு அந்த வித்தைகளை கொஞ்சம் கத்துக் கொடுத்தால் என்ன போல இளம் தொழிலதிபர்கள் நாங்களும் எந்த தொழிலும் செய்யாம இந்த ஒரு 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் சம்பாதிப்பிற்கான வழியை சொன்னா அவர் தான் சொல்றாப்ல, எனக்கு எந்த தொழிலுமே இல்லைங்க அப்படிங்கிறாரு. நான் எந்த தொழிலும் இல்ல, நான் எந்த தொழிலும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல.